அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ நினைச்ச நினைப்புகள் உண்டு. எங்களுக்கு பலன் இல்லையே, வாசிப்போம். நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படித்தான் நீ பல நாட்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் என்ன செய்யறது, நான் என்ன பண்றது, இவளுக்கு விரோதமா இவ்வளவு கூட்டம் கூடுகிறாங்களே, இதுல இருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறது, அதற்கு நான் என்ன செய்யணும் என்று பல நாட்கள் நீ யோசிச்ச. ஆனா உனக்கு ஒரு வழியும் தெரியல. நீ முழித்து கொண்டிருக்கிற, நீ திகைத்து கொண்டிருக்கிற, நீ கலங்கி கொண்டிருக்கிற, நீ பயந்து கொண்டிருக்கிற, என்ன பண்றதுன்னு தெரியாம நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையுமே திருப்பிக் கொள்ளுவாய். அப்படின்னா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார்.